போவதற்கு வணக்கம் கோடி நாடு ஓட்டு நல்லவர்களை ஏடு ஓட்டு மெழுத்தார்களே காலைக்கால் சென்று மாலைப்படுத்தும் ஏழை விவசாய பெருங்குடி மக்களை எங்களுக்கெல்லாம் காவலுக்கு துணையாக வந்திருக்கும் காவல்துறை ஆய்வாளர்களே, நாடகத்திற்கு வந்தவர்களே, நாடகத்திற்கு வராதவர்களே, அம்மா அவங்களுக்கு தான் சொல்லணும், முக்கியமா அவங்களுக்கு தான் சொல்லணும். வந்தவருக்கு முதல்ல சபையில வணக்கம் சொல்லிட்டு வராதவருக்கு எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, எதுக்கு நம்மளும் நாடகத்தை பொம்மை வீட்டுல தூங்குறோமே, நம்மளையும் மதிச்சு இந்த கோமாளி வேஷத்தை போட்டு வெளியில வந்து சொல்றானே நம்ம மேடையில, அவனை போய் லேசா பாத்துட்டு வருவோம் அப்படின்னு வராத கூட்டமும் வரும். வராத கூட்டத்தை வர வைக்கிறது பப்புன்னு என்னுடைய வேலை. இந்த இருக்கிற கூட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிச்சு வீட்டுக்கு போக விடாமையும் பாத்துக்கிறது பப்புன்னு என்னுடைய வேலை. இந்த ரெண்டு வேலையும் நான் சரியா செய்வேன் அப்படி நம்பிக்கையில இன்னைக்கு வேஷம் போட்டு நீ சிறங்கம்பட்டி மேடையில வந்திருக்கேன். ஆனா இந்த நாடகம் நல்லா இருக்குன்னு கெட்டு போறது யாரு கையில இருக்கு தெரியுமா? உங்க கையில 4 பேர் கையிலயும் கிடையாது. அப்புறம் பெட்டிக்கார கையிலயோ, மிருதங்கக்கார கையிலயோ, ஆர்னோட்டுக்கார கையிலயோ, தாளக்கார கையிலயோ கிடையாது. சரி, இல்ல என் கையிலயோ கூட கிடையாது நாடகம். அப்புறம் யாரு உள்ள இருக்க நடிகர்கள் அவங்க கையிலும் கிடையாது. அப்புறம் நாடகம் நல்லா இருக்கிறது கெட்டு போறது அவங்க மனசு வைக்கணும். யாரு என்ன ஓங்கறியா? யாருங்க? மைக் செட்டுக்காரங்க. மைக் செட் நல்லா இருந்தா தான் ஒரு நாடகம் சிறப்பா அமையும். ஒளிபெருக்கி நல்லா அமையலையாக்க ஐயோ எப்படா விடிய அப்படின்னு இங்க மேல பாக்குற மாதிரி ஆயிப்போம். ஆமா ஆமா, அந்த அளவுக்கு இல்லாம அருமையான ஒளிபெருக்கி அருமையா இருக்கு. ரொம்ப யாரு ஓனரு எங்க எங்க ஆள் எங்க என்ன கேக்குறேன்? சரி, அருமையான ஒளிபெருக்கி என்ன செய்ய போறீங்க? என்ன காரணம் இல்லாம நான் கேட்பேன் ஐயா. அருமையான ஒளிபெருக்கி இப்படியாப்பட்ட மைசெட்டை போட்ட கிராமத்துக்கு பெரிய நன்றி சொல்லணும். ஜோர அந்த மைசெட்டுக்கா ஜோரா என் சார்பா கைதட்டுக்கல. நன்றி நன்றி. அருமையான ஒளிபெருக்கி. அடுத்து பாத்தீங்கன்னா அருமையான இசைக்கலைஞர்கள், ஒரு சின்ன பிள்ளையா கூட்டியாந்துருக்காரு மாப்பிள்ள. அடுத்து பாத்தீங்கன்னா அருமையான ரசிகர்கள். ஏன் இவ்வளவு தூரத்துல உட்கார்ந்துருக்காரு தெரியுமா? நன்றி நன்றி. முன்னாடி உட்கார்ந்துருக்கலாம், ஈரம்ல இவ்வளவு ஈரத்துல உட்கார முடியுமா? உட்கார்ந்துருக்காங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்ன எனக்கு ஒரு வருத்தம்னா, என்ன வருத்தம்? ஆரம்பம் எல்லாம் நம்மளும் மாசத்துல 30 நாள் 30 ஊருக்கு நாடகத்துக்கு தான் போறோம். ஒவ்வொரு ஊரையும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசம் பாக்குறோம். ஒரு சில ஊர்ல பாத்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப தூரத்துல வெகு தூரத்துல உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு சில ஊர்களை அப்படியே முன்னாடி உட்கார்ந்துருப்பாங்க, இங்க எட்டிக்கிட்டு தொடுற மாதிரி இப்படி முன்னாடி உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு சில ஊர்களை பார்த்தீங்கன்னா ஆண்கள் தனியா பெண்கள் தனியா பிரிச்சு கயிறுகளை கட்டி பிரிச்சு உட்கார்ந்துருப்பாங்க நம்பிக்கை இல்லாம. ஆனா இன்னைக்கு நம்ம ஊர்ல ஆண்கள் பெண்கள் எல்லாமே சரிசமா அருமையா உட்கார்ந்துருக்காங்க. இந்த எல்லா ஊர்லயும் பப்புன்னு வர்ற நேரம் இந்த மாதிரி தான் கூட்டம் இருக்கும். சரி, அப்புறம் கொஞ்சம் ஆரவாரம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு ஆமா, அப்புறம் எதிர்பார்ப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். முதல்ல பப்புன்னு எப்ப வெளியில வருவேன்னு ஒரு எதிர்பார்ப்பு. அடுத்து அப்புறம் டான்ஸ் எப்ப வெளியில வரும்னு ஒரு எதிர்பார்ப்பு. அப்புறம் முடிச்சுட்டு போனோம்னா வள்ளியம்மா எப்ப வெளியில வருவாங்க அப்படி ஒரு எதிர்பார்ப்பு. நாரதர் வரைக்கும் இந்த எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்யும். முருகே வர்ற நேரம் முதல்ல நம்பிராஜ வரும்போதுதான் பூரா ஒண்ணுக்கு போறது. ஆனா இப்ப பூரா அப்படி இல்ல. அப்புறம் எப்ப முருகே வர்ற நேரம் தான் பூராத்துக்கு அப்பத்தே ஒண்ணுக்கு வரும்போது. இன்னைக்கு அப்படி போகக்கூடாது. ஆமா, எந்த ஊர் முருகன்? நம்ம உள்ளூர் முருகன். உள்ளூர் முருகன். அப்படி உள்ளூர் முருகன் எல்லா ஊர்கள்லயும் பாத்தீங்கன்னா சரியா 4:30க்கு மேலதான் இப்ப எல்லாம் முருகனே வெளியில வர்றாங்க. சரி, ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. அப்புறம் சரியான நேரத்துக்கு ஒவ்வொரு நடிகர்களும் சரியான நேரத்துக்கு வெளியில வருவாங்க. கரெக்டா சொல்றீங்க. இது எல்லாமே யாரு கையில இருக்கு தெரியுமா? யாரு கையில? அப்படி என் கையில இருக்கு. நான் பார்த்து மனசு வச்சாத்தே உள்ள இருக்க நடிகர்கள் சரியான நேரத்துக்கு வெளியில வருவாங்க. ஆமா, நான் மனசு வைக்கலையாக்க அவங்க 4 மணி இல்ல ராஜா பாட்டு 5 மணிக்கு கூட வருவாரு. அப்படி சொல்லுங்க. அப்படி இருக்கு. அப்ப இந்த நாடகத்துல நீட்டுறது குறைக்கிறது எல்லாமே என் கையில தான் இருக்கு. அதனால எல்லாமே சிறப்பா இருக்கு. அருமையான ஒளிபெருக்கி, அருமையான இசை கலைஞர். ஏன் இப்ப குறைஞ்சிச்சு? ஆமா, அதனால அருமையான இசைக்கலைஞர், அருமையான ஒளிபெருக்கி எல்லாமே சிறப்பா இருக்கு. நாடகத்தை சிறப்பான அமைச்சு நாடக அமைப்பாளருக்கு பேர் வாங்கி அப்படி வைங்க, நாடகத்துக்கு பேர் வாங்கி கொடுத்து அருமையான நாடகம் அப்படின்னு நம்ம நாடகத்தை பத்தி இந்த சுற்றுவட்டாரமே பேச்சா பேசணும்.
சொல்லணும். ஆமா, நாடாமா ஓட்டாக அப்படின்னு சொல்றதும் வார்த்தை. ஆமா, அருமையான நாடமியான்னு சொல்றதும் வார்த்தை. ஆமா. ஐயோ பப்புனு முகரையும் ஆலயம் பப்புனுலே அப்படி என்ன பப்புனு முகரம் சரியில்லையா அப்படின்னு எல்லாம் கை தட்டுறாங்க. என்ன ஒரு பேச்சுக்கு சொன்னா அப்படியே கை தட்டினா எப்படி? சரி, எல்லாம் ஒரு ஜாலிதான். சரி பப்புனு கிட்டே அப்படின்னா தாளக்கார முகரை எப்படி லேசா காட்டுப்பா. உங்க அப்பா முகரையே சரியில்லையாப்பா அப்படின்னு இப்படி நம்ம ரெண்டு பேரும் முகரையும் கேவலமா சொல்லாத அளவுக்கு நடத்திட்டு போகணும். வந்திருக்க கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்குங்க. ஆமா, என்ன? ஆமா, ஒரு நோக்கம்னா என்ன நோக்கம் சொல்றீங்க? அப்படி கேளியா? என்ன நோக்கம்னா சில பேர் இருப்பா பப்பன் கேரப்ப நல்லா பேசுவான், நல்லா பாடுவான், நல்லா ஆடுவானா, நல்லா செய்வானா. என்ன செய்வாரா? தொழிலு சரி நறுக்கு சுருக்கு சுத்தமா இருக்குமியா. சில பேர் வந்திருப்பாங்க டான்ஸ் கேரப்ப நல்லா பள்ளியா கூட்டியாது காய்க்கல, இல்ல சீரங்கப்பட்டி மேடையில பவுடரை போட்டு ஏமாத்துறதுக்கு எங்கனே கிளவிய கூட்டியாந்து விட்டுருக்காங்களா என்னன்னு தெரியலையே. இல்லையா அப்படின்னு இல்லப்பா, அவர் கண்ணோட்டத்தில் நிறைய ஊர்களை பப்பு டான்ஸை பாக்குறதுக்கு அப்படித்தான் வருவாங்க. இன்னைக்கு வந்திருக்க சாதாரண பிள்ளையா? எப்பேற்பட்ட தக்காளி பழம் மாதிரி தல 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 சிகப்பாவா? பப்பாளி பழம். ஆமா, அப்புறம் என்ன தக்காளி பழம் எப்படியா இருக்கு? சிகப்பானா எரியா பேச்ச சுத்தம் இல்ல, அதெல்லாம் தக்காளி மாதிரி அப்படி பல பலண்டு. நீ எந்த ஊரியா? நான் தமிழ்ல தானே பேசுறேன். ஆமா, நான் தமிழ்ல பேசுறதே உனக்கு புரியலையே. பப்பாளி பழம் மாதிரி பல 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 பலன்னு சுண்டுனா தெரிக்குமியா. என்னது? அவ்வளவு சிகப்பு. அந்த புள்ள வந்து நம்ம ஊர் மேடையில சீரங்கப்பட்டி மேடையில காலத்துக்கு வச்சா போது என்ன நடக்கும்? பெய்யாத மழையும் பெய்யுமியா. நெல்லுன்னு சொன்னா என்ன மழை பேஞ்சு நின்றுக்கியா? மழை பெய்யும். பெய்யுன்னு சொன்னா பெய்யும், நெல்லுன்னு சொன்னா வந்த மழை அப்படியே நிக்கும். அந்த புண்ணியவதி காலத்துக்கு வெளியில வச்சவன நீங்க வேணா பாருங்களேன். அப்படி நோக்கத்துல வந்திருப்பாங்க. சில பேர் வந்திருப்பாங்க வள்ளிய பக்கம் நோக்கம். இன்னைக்கு நம்ம வள்ளியவா கூட்டிட்டு வந்திருக்கிறான். அம்மன் சிலையவே வண்டியில வச்சு கொண்டு வந்திருக்கான். ஆகையினால அடுத்து பாத்தீங்கன்னா நாரதர் பக்கம் நோக்கம், சில பேர் முருகனை பக்கம் நோக்கம். அப்படி ஏக்கத்துடைய நோக்கத்துல எந்த இடத்துக்கு வந்தனும் கூட 10 பேர் உட்கார்ந்து நாடகம் பார்த்தாலும் முறையோட நாடகம் பார்க்கிற கண்ணோட்டத்துல உட்கார்ந்து நாடகம் பார்க்கணும். ஆமா, அதுக்காக நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க இருக்கு அதெல்லாம் இருப்பாங்கய்யா. ஏன் நீங்க மனசை விடாதீங்க? மனசு விடுற மாதிரி தானே வந்துருக்கு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. இருப்பாங்க. நேத்தெல்லாம் சிவகாசி பக்கம் நாடகம் ஆரம்ப நல்ல கூட்டம். சரி, அவ்வளவுதான் பப்பு நாட்டு முடிஞ்சிச்சு. பூரா துண்டை உதறி தோல்ல ஓடிக்கிட்டு எனக்கு என்னன்னு போயிருச்சு. சீரியல் பல்ப பாத்துக்கிட்டே விடிய விடிய போகுதுவாருன்னு கத்திட்டு நாங்க வந்தோம். என்ன பண்றது? இப்படி நிலைமை 1000 கொஞ்சம் வருத்தமா இருக்கு. வேற ஆகாது. அதனால வந்திருக்கு வரவேற்பு எப்படி சொல்றது தெரியுமா? ஊரு விட்டு ஊரு வந்து என்ன எப்போது நீங்க தப்பாக என்ன வேண்டாம், பின்னால கெட்டு போவேன் என்று ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். போனது நடக்கலையா? வீட்டையும் ஒரு டாக்டர் போடலையா? மண்டலையிலேயே விட்டு விட்டு இல்லை 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 மகிழாதரை விட்டு கொண்டு இல்லை 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 மண்டலையிலேயே விட்டு விட்டு மகிழாதரை விட்டு கொண்டு ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. ஆனா பொருந்தா எல்லாரும் ஒண்ணு அன்பாக என்ன வேணும்? நான் தெரிஞ்ச ஆனந்தம் இல்ல வேற என்ன சொல்ல வேணும்? முடி வாசனப்பட வேணும். காலிபவிக்கணனா அவனுக்கு ஆசையினோட வேணும். கட்டிக்கிட்டே கற்பனை வரும். கட்டலாயிரம் கவிய வரும். கட்டிக்கிட்டே கற்பனை வரும். கட்டலாயிரம் கவிய வரும். காதல் இல்லாமல் ஆகினால் இந்நகரத்தின் பொன்னகரமாய் நன்மைகள் விடவிருக்கும் ஸ்ரீ சித்தி விநாயகர் துறை, ஸ்ரீ முத்தாளம்மன் துறை, ஸ்ரீ காளியம்மன் துறை, திண்டுக்கல் மாவட்டம் நத்தமட்டம் ஊராளிப்பட்டி கிராமம் சீரங்கப்பட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர், அருள்மிகு ஸ்ரீ முத்தாளம்மன், ஸ்ரீ காளியம்மன் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா முன்னிட்டு இவரங்க வேண்டிய இன்றைய தினம் இரவு 10 மணிக்கு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார வண்ண மின்னல் கலையரங்கில் நடக்க இருக்கிற நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் அது விமர்சக நடைபெற்ற காரணத்தினால்
கொண்டிருக்கின்றாள். இதில் பங்கேற்கும் நடிகர் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாம இருந்தாலும் சொல்லது கடமை எனது கடமை சண்டை இடமெல்லாம் தனக்கு தன வெற்றி கொண்ட மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பாசமிகு எனது அன்பு மச்சான் சேருங்கம்பட்டியை சேர்ந்த எம்ஜி படையப்பா அவர்கள் இவரங்க மேடையில் வேடன் வேடன் விருத்தராக ஒருத்தரக்கத்துக் கொண்டிருக்கிறார். எல்லா ஊர்லயும் படையப்பா பெயர் சொல்லும் போது நார்ல இருந்தான்னு சொல்லுவேன். ஆமா, இன்னைக்கு தான் முதன் முறையா வேலன் வேடன் விருத்தன் இன்னைக்கு உள்ளூர்லங்க. இதுல ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சீங்களா? என்ன விஷயம்? எல்லா ஊர்லயும் நாடகம் நடக்குது, எல்லா ஊர்லயும் பப்புன்னு நோட்டீஸ் வாசிப்பாங்க. இதுல வாசிக்கும் பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ராஜ நடிகர் பேர் சொல்லும் பொழுது வேலன் வேடன் விருத்தன் அப்படின்னு எல்லா பப்புனும் எல்லா ஊர்லயும் சொல்லுவாங்க. ஆனா எந்த ஊர்லயாவது வேலன்னா என்ன வேடன் என்ன விருத்தன் என்ன எந்த ஊர்லயாவது கேட்டுருக்காங்களா? இல்ல இல்ல, நீங்க சொல்லுங்க, நீங்க விவரம் தெரிஞ்சவர். வேலன்னா முருகன், வேடன்னா மான் தேடி போறது, விருத்தன் அப்படின்னா இந்த கடைசியில விருத்தன் வந்து கிழவன் வேஷம் போடுறது. இந்த கிழவன் வேஷம் போடலைன்னா இந்த கிழவனை என்ன பண்றது? எந்த கிழவனை? எங்க அவரு இளவட்டம்ங்க என்ன இந்த கிழவனை சொல்றீங்க? செஞ்சு அடிக்கிறவரா? தாலகார் முகரே தெரியும். எல்லாம் உங்க அப்பா தானே அவரு. அதனால இன்னைக்கு 3 வேஷமும் சிறப்பா நடிக்க இருக்கிறார் எனது அன்பு மச்சான் சேருங்கம்பட்டி சேர்ந்த எம்ஜி படையப்பா அவர்கள். அதற்கு அடுத்தபடியாக குயிலிச்ச கோகிலவாணி உங்கள் அன்போட காத்திற்கு அன்பிற்கு மாத்திரம் அறியக்கூடிய வாசமிகு அன்பு சகோதரி கொல்லமுடியை சேர்ந்த டி ராதாசரி அவர்கள் வழியில் நடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக அடுக்குமொழி விஷயத்திற்கும் பாடல பாடி உங்கள் மேலுக்கு வந்திருக்க மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நாதகான பேரரசு அன்பு சகோதரர் உடப்பம்பட்டியை சேர்ந்த கார்த்திகராஜா தம்பி அவர்கள் இவரங்க மேலில் காணப்பிரியர் கழகப்பிரியர் நாடகம் கற்றுக் கொண்டிருக்கின்றார். எத்தனை இருந்தாலும் சிறந்த முறையில் எங்களுக்கு பக்கமிருந்து மக்காமலை இசைமதை அன்பின் மாசத்துக்கு மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு மச்சான் சொல்லமுடிய சேர்ந்த ஜெய ரமேஷ் அவர்கள் ஹார்மோனியம் மண்ணின் பாட்டு. சொந்தம் என்று வந்தவளே ஆத்தா, இந்த பிஞ்சு மனம் வெம்புதடியாத்தா, அன்பானவா அழியடைச்சே ஒன்னாரிந்தா சொல்லி முடிக்க பட்டியலை சொல்லட்டுமா, பட்டகடம் தீந்துடுமா, தாய் மனசு தங்கோ நாம் அறிஞ்ச தெய்வம், நன்றி சொல்ல போவதம்மா ஏழி ஜென்மம், இது மாறாத பந்தம். அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா, தங்கம் கொண்ட சாமி சாமி நம்மள தாங்கி கொண்ட பூமி பூமி, பெத்தவள மறந்தா வசத்தவனே தாண்டா, அந்த உத்தமியே நினைச்சா அவ உத்தமனே தாண்டா. 10 மாசம் நம்ம சுமந்து பெத்து எடுத்த அம்மா, வாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. ஓ சும்மா எறும்பு அன்பான தூசிதும்பு சேராம தொப்பு கொடி அறுத்தெடுத்த அம்மா, கண்ணோரத்தம் பாவ கஞ்சி தண்ணி இல்லாம பால் சோறு ஊட்டி வளர்த்த அம்மா, தியாகத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. ஓ அன்புக்கு முன்னால அத்தனையும் சும்மா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? யாரும் அம்மாவை வாங்க முடியுமா? இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தவனா
வச்செல்லாம் தட்ட வேணாம். தட்டனா தட்டிடணும், இல்லைன்னா தட்டாம இருந்துக்கிறணும். அதற்கு அடுத்தபடியாக கோடியூருக்குள்ள மிருதங்க சகோதரி பாசத்துக்குரிய எனது அண்ணு மச்சான் மடப்புறத்தை சேர்ந்த கே டேனியல் ராஜ் அவர்கள் மிருதங்கம் அண்ட் தோலை. திருப்பூர் பக்கத்துல மடப்புறம் அருமையான வாசிப்பு. இது வரைக்கும் மச்சான வந்து ஆர்டர் உள்ள சந்திச்சிருக்கேன். இன்னைக்கு தான் முத சீரங்கப்பட்டி மேடையில ஆத்தா வாசல்ல இன்னைக்கு முத மிருதங்கத்துல சந்திச்சிருக்கேன். வாழ்க வளர்க. அருமையான வாசிப்பு. என்ன கல்யாணம் ஆகலையில அதானே எனக்கு வாசிக்க முடிஞ்ச கண்டுபிடிச்சிருவேன். ஒவ்வொருத்தரையும்
கல்யாணம் ஆகாத தொட்டிக்கு இந்த அடி குறையவே குறையாது. மௌலிய கம்ப்யூட்டர் சென்டர் நத்தம் அவர்கள் இங்கு அம்மா பாடலை பாட்டு எனக்கு 100 ரூபாயும், இங்கு பப்பனா நடித்துக் கொண்டிருக்கின்ற அருமை மச்சான் முத்துராஜ் அவர்களுக்கு 100 ரூபாயும் அன்பல் கொடுத்து பெருமைப்படுத்துக்க நன்றி நன்றி இந்த வணக்கம். அன்பு கொடுத்து பெருமை சேர்த்த அன்பு இதயத்திற்கு மனமார்ந்த நன்றி நன்றிகள். இந்த வணக்கம் 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 வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக எதுக்கு சொல்றேன்னு கேக்குறீங்களே, இந்த அடி வந்து என்னப்பா என்னன்னு கேட்கிறேன். சரி விட்டுருவா, போதும்னா விட்டுருவோம், ஒண்ணும் தெரியல. அதற்கு அடுத்தபடியாக படபாத்திய புகழ் ஆர்டர் மாஸ்டர் பாசமிகு எனது அன்பு மச்சான் சருகுமலையை சேர்ந்த அன்னைக்கே சூனாவோட நிப்பாட்டிட்டு ஊராட்சி இதுல பாசத்துக்குரிய அன்பு மச்சான் சருகுமலையை சேர்ந்த சூர்யா அவர்கள் இங்கு ஆல்வெடி சமைப்பார். வாசிங்க சுறுசுறுப்பா நறுக்குன. சூப்பர் அருமையான வாசிப்பு. ஏப்பா என்ன தொண்டையில் என்ன எதை முழுங்கிட்டியா? என்ன தினமும் மைக்கில பேசுறீங்க பாடுறீ, எனக்கு ஒண்ணும் இல்லை, உனக்கு ஏன் அடைக்குது நினைக்கிறேன். எது நீயே சொல்லு பாப்பா, நீ மைக் எடுத்து சொல்லுப்பா, சொல்லு நீ சொல்லு, உன் தொண்டையில நீ சொல்லுன்னு சொல்லிட்டிய சொல்லு. ஏன் மங்காளி அவர்கள் 20 அன்பளிப்பார் ஜிஎம்எஸ் சங்கு சார்பாக ஓ வாயா புத்திரா தூங்கு. இது வச்ச வாய்ச்சாமனு பார்த்தா இதை சரியா வச்சுக்கிறேன்னு. அதற்கு அடுத்தபடியாக எங்களுக்கு என்ன உன் தொண்டை மாதிரி என் தொண்டை இருந்தா என்னடா பண்றது? தாயும் தன்னுடைய பாசத்துக்குரிய அன்பு மாமா உச்சநேந்திரை சேர்ந்த வெள்ளச்சாமி மாமார்கள் சீன் அண்ட் தாளம் போட்டியா? என்ன தாளம் போட சொன்னா அவர் முகரையா பாக்குறீங்க? ஐயப்பா
இந்த போட சொல்லியா அவரு இன்னொரு சொல்லியா பாடம் மறுபடியும் சொல்லவா ஆமா எல்லாம் சேர்ந்து வாசிக்கிறீங்களா வாசிக்கிறேன் எங்களுக்கு தாயினுடைய பசுக்குரிய அன்பம் உச்சநேந்திர சேர்ந்த வெள்ளச்சமை அவர்கள் சீன் அந்தாலம் சூப்பரியா. அப்புறம் என்னதான் என்ன நடந்தாலும் சரி அந்த சேரை விட்டு எந்திரிக்கிற பழக்கம். சங்கடி சக்க சங்கடி சமோசா சங்கடி ஏறுமாமா அடுத்து சிறந்த வகையில் இவருக்கு மேலே அருமையான ஒலிபரப்பு அன்புள்ள அருமையான ஒருவருக்கு சேரங்கம்பட்டியை சேர்ந்த பூவால் ஆண்டவர் ரேடியோஸ் அன்புள்ளம் முறையில் இவருக்கு மேடையில் அருமையான ஒலிபரப்பு அன்புள்ள அருமையான ஒளிபரப்பு சேரங்கம்பட்டியை சேர்ந்த பூவால் ஆண்டவர் ரேடியோஸ் அன்புள்ளத்துக்கு எங்க மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றிகிறத வணக்கம் 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 வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக பொதுமக்கள் அறிவியல் நாடகத்துக்கான அன்பு அழைக்கிறேன். இப்படிக்கு ஸ்ரீரங்கம்பட்டி கிராம பொதுமக்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு அனைத்து கிராமத்தர்களுக்கும் எங்க மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றிகிறத வணக்கம் 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 வணக்கம். இந்த நாடகத்தை பிடித்தமைக்க வேண்டும் என்ற முறையோடு நாடகத்தை அமைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளர் மதிப்பிற்கு மரியாதை உரிய பாசமிகையானது அன்பு மச்சான் ஸ்ரீரங்கம்பட்டியை சேர்ந்த ராஜ நடிகர் எம்.ஜி. படையப்பா அவர்கள் நாடகத்தை அமைத்திருக்கின்றார்கள். இந்த நாடு மட்டுமல்ல எந்த ஒரு நாடகம் நன்றி நன்றி எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் எனது அன்பு மச்சான் ராஜ நடிகர் ஸ்ரீரங்கம்பட்டியை சேர்ந்த படையப்பா அவரை கொடுத்து கொடுங்கள். சிறப்பான நடிகர் கொடுத்த சிறந்த முறையில் பள்ளித்திருமண நாடகம் ஹரிச்சந்திரன் தூக்குத்துக்கி பவளக்கொடி சத்தியமன் சாமத்திரி முத்தாலம்மன் கருப்புசாமி வீரபாண்டிய கட்டமும் மகமாயி இப்படி எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் அன்பு மச்சான் ஸ்ரீரங்கம்பட்டியை சேர்ந்த எம்.ஜி. படையப்பா அவர்கள் ராஜ நடிகர் அவரை கொடுத்து கொடுங்கள். சிறப்பான நடிகர் கொண்டு சிறந்த முறையில் குறைந்த செலவில் நடத்தி சொல்லிக்கொண்டு சாப்பாடு எப்படி அருமையான எதை வேணாலும் சொல்ல போகலாம். அருமையான சாப்பாடு அருமையான ஏற்பாடு சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்பான கிராமத்தர்களுக்கும் இங்கு சாப்பாடு ஏற்பாடு செய்து எங்களுக்கு அருமையான உபசரித்த அன்பு குடும்பத்தார்கள் எனது அன்பு மச்சான் ராஜ நடிகர் ஸ்ரீரங்கம்பட்டியை சேர்ந்த படையப்பா அவர்கள் குடும்பத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றிகிறத வணக்கம் 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 வணக்கம். அருமையான சாப்பாடு எல்லா ஊர்லயும் நாடக நடிகர்களுக்கு ரொம்ப பெருமையா வைக்க வேணாம் ரொம்ப பெருமையா என்ன செய்யறது கறி சாப்பாடு போடுறோம்னு இந்த பிராய்லர் கறியை போடுறது அதுதான் கறி சாப்பாடா. ஆமா ஆமா இத போட்டானா என்ன செய்யற இந்த கறியவும் பூரா அள்ளி தின்னு விட்டு வெறும் குழம்பு மட்டும்தான் ஒரு சில ஊர்கள் இருக்கு. ஆனா இன்னைக்கு கும்பாபிஷேகம் நாடகமா இந்த அன்பு மச்சான் வீட்டுல நல்ல பாயாசம் அப்பளத்தோட ரசம் சாம்பார் அருமையான முறையில சாப்பாடு உணவளித்த அன்பு குடும்பத்தார்களுக்கு கோடான கொண்டி நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்க சிறந்த முறையில் யூடியூப் சேனல் பாசத்துக்குரிய அன்பு உள்ள சுபதங்கராஸ் அன்பு உள்ளம் இங்க சிறந்த முறையில் வீடியோ கேத்திற்கு பாசத்துக்குரிய அன்பு இதயத்திற்கு மனமார்ந்த நன்றி நன்றிகிறத வணக்கம் 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 வணக்கம். ஏன்னா எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டானே இந்த டான்ஸ் கருவில எப்ப சொல்லுவியா அப்படின்னு எல்லாருலயும் வேற ஒரு மணி நேரம் நின்றுட்டே கிடக்கியா. ஆமா ஆடல் கலையரசி எல்லா டான்ஸ் பப்புன்னு உள்ள போனாலும் கிளம்ப மாட்டாங்க. ஆமா இந்த பிள்ளை மட்டும்தான் ஒரு ஆளு மட்டும்தான் ரெடியா நிக்கிறது ஒரு ஆள் தான். சூப்பர் சூப்பர். நாட்டிய நாரகை நடன சிங்காரி நடன ஒய்யாரி என்று அன்பு சகோதரி புதுக்கோட்டையை சேர்ந்த ராதா செல்வி அவர்கள் டான்ஸ் ராதா செல்வி கொல்லிமலை காட்டுக்குள்ளே குள்ளநரி கூட்டமாடி குள்ளநரி கூட்டத்திலே புள்ளிமாணிக்கிதறி கண்ணி வச்சு வளவிருச்சா சின்னம்மா சிக்குமடி பம்பை உடுக்கை கட்டி ஒரு போடு போட்டாலும் நறுக்கு நறுக்குல ஓடுறிய சூப்பர் சூப்பர். சின்ன பிள்ளையில அந்த சுறுசுறுப்பு இருக்கத்தான் செய்யும். எப்ப அந்த சுறுசுறுப்பு விடியிற வர இருக்கானே இப்ப மடக்கு மடக்கு நடத்திவிட்டு அப்புறம் விடிய காலமா அப்படி தொங்கிடக்கூடாது. கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் கவனிப்பு விடியிற வர இருக்கும். சும்மா கிடப்ப நீ வேற மாப்பிள்ள ஓப்பிள்ள ஓப்பிள்ளைன்னு சிறந்த முறையில் இங்கு ஆமா என்ன பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாம இருந்தாலும் சிவகங்கை பக்கம் இருக்கக்கூடிய ஒக்கூர் அருகே இருடா ஊரை சொல்லிக்கிறேன் பேரை சொல்லிக்கிறேன் சொல்லுங்க கோவப்படாது.
இருக்கக்கூடிய ஒக்கூர்ல தான் இருக்கு. அப்புறம் ஊரை சொல்லி பேரை சொல்லியாண்டா ஒக்கூர். சீரங்கம்பட்டி எங்க இருக்குன்னு தெரியுமா? நான் வந்து சிவகங்கை சொல்ற கேளியா, சீரங்கம்பட்டி எங்க இருக்கு? நத்தமக்க இருக்கிற சீரங்கம்பட்டி தானே சொல்றான். ஆமா. என் ஊர் எங்க இருக்குன்னு எந்த பகுதியில இருக்குன்னு தெரியுமா? பேரத்தையும் கேட்டேன். சிவகங்கையில இருந்து ஒக்கூர்லாம் நாங்க கேட்க கிடையாது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். எல்லாம் நான் கேட்கிறேன், உங்க பேரெல்லாம் சொல்லும் போது ஐயாப்பா இப்பதான் வேலை செய்யுது. வேற லேசா தெளிச்சிருக்கு. சரி, உங்க பேரு நோட்டீஸ்ல போட்டுக்கலாம். என் ஊரு 4 வீடு தான்டா நாசமத்து போறீங்களா? ஊர் எங்கனக்குள்ள இருக்குன்னு தெரியாம போயிடு. அதுக்கு தான் சொல்றது எந்த ஊர் பக்கம் என் ஊர் இருக்குன்னு. என் ஊர் திருமணப்பட்டின்னு இப்ப சொன்னா தெரியுமா? எந்த ஊர் பக்கம் இருக்குன்னு சொன்னா தெரியுமா? சரி சொல்லு. சிவகங்கை பக்கம் இருக்கக்கூடிய சிவகங்கை இருக்கு. உங்க கீழே பூங்குடி பக்கம் தானே உன் ஊரு. அதான் அது பக்கத்துல தாங்க. அப்படியே வரிசையா சொல்லி வர்றேன். சொல்லியா? கீழே பூங்குடி மேல பூங்குடி. மச்சான் சூர்யா பேரை சொல்லியாண்டா நீ மச்சான் குஞ்சுக்கு 4 முத்தம் கூட கொடுக்குறேன். இப்ப என்ன சொன்ன? ஊர் பேரை சொல்லிக்கிறேன்டா. இல்ல இதுக்கு முன்னாடி என்ன சொன்ன? மச்சான் சூர்யா. மச்சான் சூரியன் சொன்ன. நீ இருக்கிற சங்கம் என்ன? இருக்கிற சங்கம் ஏப்பா சங்கம் தான் பிரச்சனை. ஊரு பிரச்சனையா கிடக்குது. ஊரு நான் சொன்னா தாண்டி உன் ஊரே இங்க போக முடியும். நாங்க வேற எங்கேயும் இல்ல. சிவகங்கை சொல்லவா வேணாம்? சொல்லிருப்பா. அப்புறம் என்ன உன் தொண்டையில சொன்னா தெரியாதுடா. என் தொண்டையில உன் பேர் ஊர்ல கேட்டாங்களோ அவ்வளவு அவசியமா சொல்றேன்னா அவசியமா சொல்லிட்டு போப்பா. எனக்கு தேவையில்லை. உன்னை யாரும் கேட்கல. நீ போப்பா. பிள்ளைய அனுப்பிடுப்பா. பொம்பளை பிள்ளை ஐ லவ் யூ. வாடா செல்லாம். கை தட்டுங்க. சோறா கை தட்டுங்க. இருப்பா. உன்னைய மதிக்கல. நான் கேட்கிறேன், இப்ப நீ திங்கிற சோத்துல ஏதாவது மண்ணலி போட்டனா? உன் பேரை எவ்வளவு மரியாதையா எனது அன்பு மச்சான் சரி ஒளிபடியை சேர்ந்த சூர்யா அப்படி எவ்வளவு பாசமா எவ்வளவு நட்பா சொன்னேன். ஏன்டா ஏன் தலையில தீய வைக்கிற? சரி சொல்லுங்க போயிரு வேண்டாம். பேரை சொல்ல. ஏ இனிய தமிழ் மக்களே, பாசத்துக்குரிய பாரதிராஜா முத்துராசன் சொல்லுகிறார். சொல்லு. ஏப்பா என்ன சிமிண்ட கிமிண்ட நக்கிட்டியா? தொண்டை ஏன்டா அப்படி அடைச்சிட்டு கிடக்கு? திருமண்பட்டியை சேர்ந்த ஆட்சி முத்துராஜ் ஒப்பந்த வீரர்களே உங்களுடைய அன்பு ஆதரவு என்னைக்கே வாரு பணிவுடன் வேண்டி கேட்டு நன்றி வாழ்த்து உயர்த்தி ஒரு பெருமையா முத சபைக்கு வந்திருக்கேன். நல்ல வாழ்த்து உயர்த்தி பெருமையா. ஐயா நேரம்ல போப்பா. உனக்கு ஒரு பாட்டா? ஏற்கனவே நேரம் இல்லாம கிடக்கு. அந்த பிள்ளை வந்து 1 மணி நேரமா நட்டமே நிக்குது. நான் கேட்க நீ பாடுவியா பெட்டிய கள்ளத்துக்கு போட்டு நொறுக்கவா? அவன் சித்திரவதை இப்ப நீயா? பாடியா பாடியா ஒரு தண்ணியை தூக்கி எப்படி பாட? நல்ல பெருமையா வாழ்த்தி பாடியா. ஆடி ஆட்டம் என்ன வார்த்தை என்ன தேடிய செல்வம் என்ன வீடு வரை உறவு. அப்பா பாட்டே பாட வேணாம் தங்கம். பாட்டே பாட வேணாம். கும்பாபிஷேகம் நடம நாசமத்து போறீங்களா? நல்ல வீடு வரை உறவு வீதி வரை உறவு தெரியாம வந்துட்டு இன்னைக்கு வாங்க 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 வந்து ஆசை தாங்க இப்ப இது மட்டும் உனக்கு இனிக்குது. இப்ப பேர சொல்லவா? என்ன எத்தனை தடவை சொல்லுவா என் பேர? சொல்றேன். அதான் சொல்லிட்டேன்ப்பா. இதுடா சிவகங்கை பக்கம் இருக்கக்கூடிய எங்கடா படையப்பா எங்கடா இருக்காப்ல கூட்டியாடா? அடே இமிசை தாங்க முடியலடா சண்டாளைங்க. சரியா சிவகங்கை பக்கம் இருக்கக்கூடிய ஒக்கூர் அருகாமையில் திருமண்பட்டியை சேர்ந்த ஆட்சி முத்துராஜ். போதுமாப்பா? போதும். உன் கை தட்ட மூடிக்கிட்டு பத்திரமா வச்சிரு. இப்ப நம்ம இங்க எதுக்கு சீரங்கம்பட்டிக்கு எதுக்கு வந்திருக்கிறோம்? நாடகத்துக்கு வந்து ஊர் மக்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்த நம்ம வந்திருக்கோம். ஊரையே சந்தோஷப்படுத்த நம்ம வந்திருக்கோம். ஆனா நம்ம குடும்பத்துல நம்ம சந்தோஷமா இருக்கோம்னு முதல்ல பாக்கணும். நான் சொன்ன வார்த்தையை நல்லா கவனிச்சீங்க. ஊரை சந்தோஷப்படுத்த ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு வண்டியில நம்ம போறோம். சந்தோஷப்படுத்த ஊர் மக்களை சந்தோஷப்படுத்த. ஆனா நம்ம குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்கு ஊர் மக்களுக்கு தெரியுமா? 5000 பிரச்சனை இருந்தாலும் நம்ம போய் அதை வெளியில காட்டிக்கிறாம
ஊர் மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு இங்க வந்து அவ்வளவு பகுமானமா நிப்பான். ஆத்தாடி நம்மளுக்கு சந்தோஷம் எங்க தெரியுமா? இன்னைக்கு சந்தோஷம் நாடக நடிகர்களுக்கு எங்க சந்தோஷம்னா ஸ்ரீரங்கப்பட்டி மக்களை பார்க்கும்போது இங்கதான் சந்தோஷம். குடும்பத்துக்கு போய் பொண்டாட்டி முகரைய பார்த்தா எனக்கெல்லாம் அப்படி இருக்குது. எப்படி இருக்கு? நீ கல்யாணம் பண்ணியலப்ப? ஆமா கல்யாணம் பண்ணியா? கோயில் சிலம்பத்துல சூர்யா அப்ப சூர்யா கல்யாணம் பண்ணியா? ஏய் போய் சிலம்பத்துல கோயில் பார்த்தல அப்புறம் இழுத்துரும் பாத்துக்க. கல்யாணம் பண்ணியா பண்ணலையா? சும்மா சொல்லு. எத்தனை வருஷம் ஆகுது? 10 வருஷம் ஆச்சு. ஒரே பொண்டாட்டி தானா? கல்யாணம் ஒரு பொண்டாட்டி தானே? ஏன் தங்கச்சி அப்புறம் ஏன் தங்கச்சி கடமையை பொண்டாட்டியா கட்டுவேன்? அட ஏன் தங்கச்சி தானே கட்டியிருக்கேன். எத்தனை கேட்டதுக்கு ஆமா இல்ல. எத்தனை வருஷம் ஆகுது? 11 வருஷம். 11 ஒரே பொண்டாட்டிக்கேன். அதே பொண்டாட்டிக்கேன், அதே வாயி, அதே பல்லு, அதே கண்ணு, அதே. சரி 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 மச்சான், நீனும் கல்யாணம் பண்ண மாதிரி நான் எதுக்கு கேட்கிறேன்னு கேட்கிறேன். கோவப்படப்படாதியா? கோயில் வாசல கோவப்படலாமா? இன்னைக்கு நல்ல நாள் கோவப்படலாமா? நீங்க கல்யாணம் பண்ண மாதிரி நானும் கல்யாணம் பண்ணி என் பொண்டாட்டி மாதிரி தங்க புண்ணியவதி இந்த உலகத்திலே கிடையாது. பரவாயில்ல அவுக்குறானே நம்ம பொண்டாட்டியா? இல்லையா சொல்ற? இது யாரு பெட்டி? நம்ம பெட்டி. யாரு மிருதங்க? நம்ம மிருதங்க. யாரு ஆளுண்டு? நம்ம ஆளுண்டு. யாரு தாளம்? நம்ம தாளம். யாரு சீனு? நம்ம சீனு. யாரு மைக்கு? நம்ம மைக்கு. யாரு ஊரு? நம்ம ஊரு. இதெல்லாம் நம்மன்னு சேர்க்கலாம். பொண்டாட்டி நம்ம விடன்னு சொல்லக்கூடாது. என் பொண்டாட்டி உனக்கு என்ன வேணும்? என் பொண்டாட்டி நான் உனக்கு என்ன வேணும்? மச்சனை வேணும் நீங்க அவருக்கு இல்ல அவனே சொல்லது. ஏன் நான் உனக்கு என்ன வேணும்? மச்சான் பொண்டாட்டி என்ன வேணும்? கோழி. மச்சான் பொண்டாட்டி இங்க நீ எனக்கு பதில். மச்சான் பொண்டாட்டி என்ன வேணும்? தங்கச்சி. தங்கச்சியை போய் உன் பொண்டாட்டி சொல்லியா? நாசமத்து போறவனே முகரே பாரு முகரே. சரி தெரியாம சொல்லிட்டாப்லப்பா. என் பொண்டாட்டி அழகு வந்த பொண்டாட்டியா? சரி. ஆனா கோவம் வந்துச்சுன்னா நாய்க்கு வர மாதிரி வெறி நாய்க்கு வந்த மாதிரி வரும் கோவம். என்ன செஞ்ச ஒரு நாள் இப்படிதான் நீ கெட்ட கெட்ட வார்த்தையா பேச ஆரம்பிச்சு. சரி பேசுறவன கை நீட்டிய பொண்டாட்டிய பலார் பண்ண அடிச்சு முடியும். சரி அடிச்சோன்னே இப்ப நம்ம பொதுவாவே பொண்டாட்டிய கை நீட்டு உட்காந்து எந்திரிச்சுக்கிட்டே கிடக்குற. ஏப்பா எனக்கு மூளை மாடா உட்காரவே மாட்டிக்கிற. ஆவுனா எந்திரிச்சு ஓடுற சொல்லு அப்படின்னு கை நீட்டி என் பொண்டாட்டி அடிச்சு முடி மச்சான். சரி. அடிச்சவனே என் பொண்டாட்டி போச்சுக்கிட்டு ஆத்தா வீட்டுக்கு போயிட்டாயா? ஆமா. போன பொண்டாட்டி 10 நாள் வரைக்கும் வீட்டுக்கு வரல. தம்பி 10 நாள் வரைக்கும் வீட்டுக்கே வரல. நானும் இன்னைக்கு வந்துருவா, நாளைக்கு வந்துருவா, காலையில வந்துருவா, மத்தியானம் வந்துருவா, சாயந்தரம் வந்துருவான்னு இருந்து பார்த்தா வர்ற மாதிரி தெரியல. சரி எப்படியாவது நம்ம பொண்டாட்டி போய் கூட்டிட்டு வந்துடலாம்னு இந்த கதையில எல்லாம் 4 பேர் கவனமா கவனிக்கணும். ஆமா முக்கியமா ஜெயரமேஷ் முக்கியமா கவனிக்கணும். ஒரு வத்தியில போகும்போது வாங்க தெரியல. அப்ப பாருங்க என் பொண்டாட்டி கோச்சுக்கிட்டு போனாலும் எப்படியாவது கூட்டியாந்துடலாம்னு மாமியா வீட்டுக்கு போறேன். சரி போனா இங்க இருந்து போகும்பொழுது எடுத்த மாதிரி வாசப்படியில உட்கார்ந்துருக்காரு மாமனார். எதிர்பாராதமா போனவனே என்னை பார்த்தவன இந்த சண்டானுக்கு போவான். நம்ம மகளையே அடிச்சு அனுப்பி விட்டு வங்கதேவி அங்க இருந்து வர்றான் பாரு. அப்படி என்னை பார்த்தவன துண்ட உதறி தோல்ல போட்டுக்கிட்டு பின்வாசல் வழியே போன மனுஷன் வீட்டுக்கே வரல. கோவம் ஏன்னா ஒத்த பிள்ளைய நம்ம கறிவேப்பிள்ளை கொத்தாட்டம் பெத்து வளர்த்தமே இந்த நார பயிர்கிட்ட கட்டி கொடுத்து கை நீட்டி அடிச்சு விட்டாங்க அப்படின்னு என் மாமனாருக்கு என் மேல பெரிய கோவம். ஒரு பெரிய மனுஷன் என்ன பிரச்சனை கேட்டு மகளை மருமையோட அனுப்பிச்சிருக்கிற பழக்கம். இந்த மனுஷன் போன மனுஷன் வீட்டுக்கே வரல. என்னதான் இருந்தாலும் பெண்கள் அப்படினாலே எல்லா பெண்களுக்கும் இறக்க மனசு இருக்கு. ஆமா மனசுனா இறக்கம் தானே. என் மாமியா என்ன பார்த்தவன பரிதாபப்பட்டு நம்ம மாமியாவா தாடி நம்ம மகளுக்கு தாலி கட்டின மருமையினாச்சே அடிச்சாலும் அணைச்சாலும் அவங்கதானே மருமைய அப்படின்னு என்ன செஞ்சது. என் மாமி அந்த காலத்துல சீதனம் கொடுத்த செம்பு சூர்யா நல்ல முரட்டு செம்பு, நல்ல வெங்கல செம்பு. ஏப்பா யார் செம்பு? அப்படி கேட்டேன்னா கதை வேற மாதிரி போயிடும். என்னையா செம்பு மாமியாவுக்கு சீதனம் கொடுத்த செம்புன்னு சொல்லிட்டு அப்புறம் யாரு செம்புன்னு கேட்டா மாமியாவோட செம்புன்னு அப்படி சொல்லியா? ஏயா மாமியா சீதனம் கொடுத்த சொல்லு சுருக்கமா. மாமியா விட்டு ஆமா மாமியா விட்டு செம்பு நல்ல முரட்டு செம்பு. ஏப்பா அடி வாங்கினதா அடி வாங்காம இருந்துச்சா? தூர் 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 இல்ல இந்த கதையை நான் சொல்லல விட்டுறேன். நீ பேசு. செம்பு லேசா தூர்ல அடி வாங்கி தாயா இருந்துச்சு. அடி வாங்கின செம்பு லேசா தூர்ல வேற ஓட்ட விழுந்து போச்சு. எதுல விழுந்துச்சு? செம்புல. மாமியாவோட செம்புல. கேக்குறது தப்பா? இந்த பாட்டை பாடணும்னா பேசாம உள்ள கூட போயிருக்கலாம். குடிக்கிறாம கொண்டுகிட்டு போய் தொருன்னு ஒழுகுச்சியா? எதுல? மாமியார் செம்புல தொருன்னு. செம்புல ஒழுகுச்சு நல்லா இருப்ப முந்த மூடிக்கிட்டு உட்காந்து மாமியாவை ஓயாம இழுக்காத. ஒழுகுன உடனே என்ன செய்யுது? தண்ணியை குடிக்கிறாம கொண்டுகிட்டு போய் ஒழுகுன உடனே என் மாமனாரி ஞாபகம் வந்துருச்சு. என்னன்னு? நம்மள வானோட கேட்காம இந்த மனுஷன் போன மனுஷன் வீட்டுல பச்சை தண்ணி குடுக்கலாம்னு அங்கேயே நிக்கிறேன். சரி என் மாமியா என் மேல ரொம்ப பாசம். குடிக்கப்பா குடிக்கப்பா குடிக்கப்பான்னு எவ்வளவோ சொல்லுது. நான் குடிக்க வேணாம்னு ஒரு வரட்டுக்கு ஒரு நிக்கிறேன். கௌரவா அப்படியே கொண்டு இந்த ஒழுகுற செம்ப திண்ணையில வச்சுட்டு அப்புறம் நல்ல பெரிய தட்டு விழாவில் தட்டு. அது யாருக்கு தட்டு?
தட்டு மாமியாவுக்கு சீதனம் கொடுத்த தட்டு தானே, அப்ப மாமியாவுக்கு தட்டு தானே. ஏன் இடத்த போட்டு அழுத்துற? மாமியார் சொல்லி அடிச்சாதான். சீதனம் கொடுத்த தட்டுல சோத்த போட்டு அரவாளி குழம்ப வேற ஊத்தி மருமையை கிட்ட மாமியா கொடுக்குது. சரி, பச்சை தண்ணியை குடிக்காத சோத்த தும்பானா, சோறை வேணாம்னு சொல்லிட்டு என் மாமியா அப்பவும் விடலையா? சாப்பிடுங்கப்பா சாப்பிடுங்கப்பா சாப்பிடுங்கப்பானுக்குது. மருமையனே சாப்பிடுங்கன்னு சொல்லுது. எதையுமே வேணாம்னு சொன்னா என் மாமியாவுக்கு சாயந்தரம் 6 மணிக்கு மேல மாலை கண்ணு மாமியா. ஐயோ 6 மணிக்கெல்லாம் எல்லா வேலையும் முடிச்சாங்கன்னு 6 மணிக்கு மேல இருட்டுக்குள்ள வச்சோன்னா குப்பரை விழுந்துட்டு கிடக்கும். அப்படியாப்பட்ட மாமியா என்ன செஞ்சிருச்சு, மருமையை நான் தண்ணிக்கு போற நேரம் பார்த்து இடுப்புல குடத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்த ஊருக்கு தண்ணிக்கு போயிருச்சு. தண்ணிக்கு போனா ஒரு 1/2 கிலோமீட்டர் தண்ணிக்கு போன என் மாமியா ஊர்ல குடிக்கிறதுக்கு தண்ணி வாய்க்கே விளங்காது. மாமியாவுடைய பைப்லயா? மாமியாவுடைய பைப்ல இல்லடா, மாமியாவுக்கு கடவுளே கடவுளே அடுத்த ஊர்ல தண்ணிக்கு போனது. தண்ணியில போய் தண்ணியை கொண்டுக்கிட்டு இடுப்புல கொண்டுக்கிட்டு அங்க வந்துருச்சு. என் மாமியா தண்ணிக்கு போயிருச்சு. மாமனாரு என்னை பார்த்தோன்னா கோச்சுக்கிட்டு போயிட்டாரு. பேசாத ஒன்னாட்டி வீட்டுக்குள்ள இருக்கா, முகரையில முழிக்கப்படாது. வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்தேன். வெளியில வந்தா மாமியா வீட்டு வாசல்ல பெரிய உரல் ஒண்ணு கிடக்குது. மாமியா வீட்டு வரல என்ன மொட்டை மொட்டை மாமியார் வரணும் சொல்லியா? ஆமா ஆமா, மாமியாவுக்கு சீதனம் கொடுத்த உரல் சொல்லு. உரலுக்கு பக்கத்துல போனா வாட தூக்குதியா. என்ன எள்ளும் கருப்பட்டி குடும்பமா இடிச்சு தின்றுருக்காங்க. ஐயோ, இந்த எள்ளும் கருப்பட்டி பட்னியா கடந்து போனதுக்கு அதுக்கு இந்த எள்ளும் கருப்பட்டி பார்த்தோம்னா ருசி அதிகமா இருந்துச்சு. நான் என்ன செஞ்சேன், இந்த எதையாவது பார்த்தாலே சும்மாவே பசியில போனா எதையாவது பார்த்தா எச்சி ஊறும். ஆமா ஆமா, இந்த உரலை பார்த்தோன்னே எனக்கு எச்சி ஊறிடுச்சு. என்னாச்சு? என்ன செஞ்சு எள்ளும் கருப்பட்டி இருந்தது அந்த விரலை விட்டு நக்கினி பாருங்க. எதை விட்டு? விரல விட்டு. எதுல விட்டு? உரலுக்குள்ள. யாருக்கு உரலு? அதுதான் சொல்லிட்டல்ல, மாமியார் ஓயாம போட்டு அழுத்துவியா அப்படின்னு நக்குனவன ருசி அதிகமா இருந்தவன என்ன செஞ்சுட்டு சுத்தமா நாக்க போட்டு நக்கி போடணும் மண்டையை கொண்டே உள்ள விட்டுட்டு. எது மாமியார் உரலுக்குள்ளயா? உரலுக்குள்ள மண்டை போய் மாட்டிக்கிருச்சு. என் பொண்டாட்டிய கூட்டியார போற ஆர்வத்துல உள்ளுக்குள்ள டவுசரே விடாம வெறும் வேட்டியை மாட்டுக்கிட்டு கட்டிக்கிட்டு போய் தொலைச்சிட்டு அங்க இருந்து மாமியா தண்ணிக்கு போயிட்டு வந்துருச்சு. மண்டையை விட்ட வாழம் 4 கால் பாய்ச்சல்ல மாடு மாறியே நான் கிடக்குறேன். எதுக்குலாம் உரல மாமியார் உரலுக்குள்ள? உரலுக்குள்ள கிடக்குது. போறவனே எப்பவும் என்ன கிடக்கும்னா பால் கறக்குற மாடு கிடக்கும். இத புடிச்சு கட்டுற வேலை சண்டால பையன் மாமனார் வேலை போன மனுஷன் வீட்டுக்கு வரல. உரல்ல மாட்டை புடிச்சு கட்டல பொழுதும் சாஞ்சிருச்சு. என் மாமியாவுக்கு காலையில 4 மணிக்கு பால் கறக்குற நேரம் வந்துருச்சு. அங்க கிடக்குறது உரல்ல கிடக்குறது யாரு? நீங்க மாமியார் உரல்ல நாக்க போட்டு மருமையை நான் கிடக்குறேன். மாடு கணக்குன்னு நினைச்சு வெள்ள வெள்ளையு வேட்டியை இழுத்து போத்திக்கிட்டு 4 கால பச்சைல மாடு மாதிரியே நான் நிக்கிறேன். மாமியா நினைச்சிருச்சு சட்டியில தண்ணிய கொண்டுகிட்டு பால் கறக்கலாம்னு அங்க இருந்து நினைச்சு சட்டியில தண்ணிய கொண்டுகிட்டு உரலுக்கு பக்கத்துல வந்துருச்சு. வந்து குடிஞ்சுக்கிட்டு இருக்க மருமையனுக்கு அடிக்குது. கவட்டுல சல்லுப்பு தண்ணி அடிக்குது. அடிக்கதோட மட்டும் விடாம அப்புறம் என்ன செஞ்சிருச்சு, இந்த சட்டியை கொண்டு அந்த பக்கம் வச்சுட்டு கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுருச்சு. அவுத்து விட்டா கண்ணுக்குட்டி வந்து கவட்டுல முட்டுதியா மட்டா உசுறு போயிட்டு வருது. வெளியில சொல்ல முடியாம கிடக்குறேன். அப்புறம் என்ன செஞ்சிருச்சு, கண்ணுக்குட்டி முட்டிருச்சு. நீ காம்பெல்லாம் விடச்சிருக்கு மார்க்காம்பு அப்படின்னு என்ன செஞ்சிருச்சு, இந்த கண்ணுக்குட்டி அங்கிட்டு பிடிச்சு கட்டிட்டு கிண்ணியில விளக்கண்ணிய கொண்டுகிட்டு வந்துருச்சு. வந்ததோட சரி அவ்வளவுதான் கதை முடிஞ்சு போச்சு. மறுபடியும் சொல்லு. என்ன மறுபடியும் பால் பிச்சை கதையை சொல்லு. மாமியா ஓட்டு மருமே எனக்கு உருவிச்சுன்னு சொல்ல, நீ ஊராம்ப ஏன் கதையை சொல்ல மூடிக்கிட்டு இருப்பா முதல்ல. ஐயோ 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 ஐயோ, வாங்க 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 வந்து ஆச்சே தாங்க.